ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த காத்த தேவனே என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எடுத்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எடுத்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைவர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை ஆளினை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைவர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை ஆளினை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, அந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் விலையேற பெற்றது, உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது, உம்முடைய நாமம் அதிசயங்களை செய்யக்கூடியது, உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் ஆவியானவர் அல்லேலூயா எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா உம்முடைய நாம மதுரம் அல்லது ஆண்டவரே. இயேசுவே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக, ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே.
நீர் ஆளுகை செய்வீராகப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துல விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ரஃபாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எல் சடாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாருங்கு வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாருங்கு வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின். ஹல்லேலூயா. நாமம் ஆமென். வல்லமையுள்ள ஆண்டவரே. நாமம் இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்தை சாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்தை சாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின். ஆமென். இயேசுவே. இணையில்லா நாமம், இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்தை சாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை இயேசுவின் நாமம். ஆமென். சாபத்தை சாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்துல வல்லமை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய நாமத்துல வல்லமை உண்டு, உம்முடைய நாமத்துல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பராக்கிரமம் உள்ளவர், ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் சடாய் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிற வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், ஆமென் ஆமென், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆமென், உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, ஆமென், வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். பரலோக தேவனே, ஆமென், பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆமென், உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. யெகோவா ரப்பா, ஆமென், சுகம் தந்த ஆமென் தந்த தேவனே. யெகோவா ரப்பா, எனக்கு சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, இயேசுவே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. அகிலத்தையும் ஆளுகிறவரே, அகிலத்தையும் ஆளுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவரே, எல் ஷடாய், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. யெகோவா நிசியே, ஜெயம் கொடுக்கிறவரே. யெகோவா ரப்பா, சுகம் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே,
உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. அதை அறிக்கை பண்ணுகிறோம். யெகோவா ரப்பா சுகம் தந்தவர், நீர் தந்தவர் ஆண்டவரே. யெகோவா நிசி ஜெயம் கொடுத்தவர் ஆண்டவரே. வெற்றி தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தாலே விடுதலை கர்த்தர்கள் கொடுக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆவியன் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தில் ஜெயம் உண்டு என்ற வேதவசனத்தின்படி அப்பா எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே வல்லமை இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாமத்தின் ஆண்டவரே வல்லமையினாலே கர்த்தர் எங்களை விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனையில தேவனின் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ரோமர்கள் நிருபத்திலே ரோமர்கள் நிருபத்திலே 13ஆம் அதிகாரம். ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே நிருபத்திலே ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 8வது ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாட்களில் அதாவது அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன் படாதிருப்பேனாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடன் என்று சொல்லும்போது இந்த இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த காரியம் அல்ல, அது ஒரு கடன் இருக்கு. நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், நான் அதுக்கு கடனாளியாக இருக்கிறேன், எப்படியாவது அவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உதவி செய்யணும், அவங்கள கவனிக்கணும், அதுக்கு நான் கடனாளி, நான் பொறுப்பாளி, நான் அதற்கு கடன் பட்டிருக்கிறேன், எப்படியோ என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்துக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், கடனாளியாக இருக்கிறேன். இந்த காரியத்தில் அது வரக்கூடிய வார்த்தை கடனாளி. அப்போது பவுல் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறதே இல்லாமல் வேற ஒன்றிலும் நான் கடனாளி அல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவது அது நமக்கு நம்மேல் விழுந்த ஒரு கடமை. இப்போ நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் அவங்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், அவங்களிடத்தில் ஒப்புரவாவதற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், அவர்களை நேசிப்பதற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். அதுதான் சபையினுடைய காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியம். அதுதான் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் நான் வேற ஒன்றிலும் கடன் படாதிருப்பேனாக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாகவே கிறிஸ்துவம் என்பது அன்பு நமக்குள்ளே இருக்கணும், தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். ஏன்னா அன்பை குறித்து நம்ம நேரத்தில் பார்த்துருக்கிறோம், அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் சகிக்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் அதான் சொல்கிறார் யோவானில், நான் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். நான் அன்பாக இருக்கிறது போல ஆண்டவர் தன்னை தான் காமிக்கிறார். நான்
அன்பாக இருக்கிறது போல, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருங்க. ஆனால் இந்த வார்த்தை நமக்கு நான் சில நேரங்களில் யோசனை பண்ண, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல, அவர் அன்பு கூறுற மாதிரியே நம்ம நடந்தோம். அவர் நம்ம இடத்துல அன்பு காட்டுற மாதிரியே நம்ம நடந்தோம். அவர் நம்ம நேசிக்கிற மாதிரியே நம்ம காரியங்கள் இருந்தது. ரொம்ப யோசிக்கும் இல்லையா? நாம் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது, பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது, பாவிகளாய் இருக்கும் பொழுது, அக்கிரமக்காரராய் இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் நேசிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டுவதற்கு ஏதுவான காரியம் நம்மிடத்தில் இல்லை. கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக நம்மிடத்தில் என்ன செஞ்சார்? அன்பு காட்டினார். அக்கிரமக்காரராக இருந்த நமக்காக, பாவிகளாக இருந்த நமக்காக, பலனற்று போய் இருந்த நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார். தேவன் இதன் மூலமாய் அவருடைய அன்பை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு சீசர்களை பார்த்து, பின்னால் வரக்கூடிய ஜனத்தை பார்த்து, தம்மோடு கூட இருக்கிற ஜனத்தை பார்த்து அவர் சொல்கிற காரியம் என்ன? நான் உங்களிடத்தில் அன்பு காட்டுவதை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டணும். உங்களுக்குள்ள கசப்புகள் இருக்கப்படாது. கசப்பு மனுஷன் வாழ்க்கையில் இருக்குன்னா அதை விட மோசமான காரியம் எதுவுமே கிடையாது. கசப்புகள் அல்ல, நமக்குள்ள ஒரு தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும். நீ கர்த்தருடைய பந்தி இல்லையா? கொஞ்சம் அடுத்த சொல்ல. அப்போ எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். இப்போ நான் இருக்கிறேன், நேசிக்கிறவங்களையே நான் நேசிக்கிறது இல்லை. என்னை நேசிக்காதவங்களையும் நான் நேசிக்கணும். எனக்கு விரோதமாய் இருக்கக்கூடியவங்களை நான் நேசிக்கணும். சத்துருக்களை நேசிக்கணும்னு சொல்லார் இல்லையா? அதுதான் தேவனுடைய அன்பு. இம்மைக்காகவும் நம்ம கூட நமக்கு உதவியாக இருக்கிறாங்க என்பதற்காக அல்ல. அதிகமாக எனக்கு காணிக்க கொடுக்காங்க அதனால அப்படி கிடையாது. முடியாதவர்களையும் இயலாதவர்களையும் எல்லாரையும் நான் நேசிக்கணும். கர்த்தர் சொல்லுவையா சொல்லுவையா. காணிக்கையை மட்டும் கணக்கு பண்ணி போயிடும், அந்த ஊழியம் வேற மாதிரி போயிருக்கோம். அப்படி கிடையாது. அதனால தான் கவரில் பேர் எழுதாம கொடுக்குறோம். முடிஞ்சா கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. டிமாண்ட் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தால் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வா. அப்போ எல்லாரையுமே நேசிக்கிற அன்பு நமக்குள்ள இருக்கணும். அதான் பவுல் அந்த ரோமருக்கு எழுதும்போது சொல்றார், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பராதீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. மற்ற ஒன்றிற்கான கடனாளி அல்ல. நான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுவதே நமக்கு கடனாக இருக்கணும். மற்றவர்களை நேசிக்கிறதுல நமக்கு கடன் பட்டிருக்கணும். நம்ம நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுற கடனே அல்லாமல் வேற ஒன்றிலும் கடன்படாதிருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக ரோமர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 14-15 வாசிப்போம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போ ரெண்டாவது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் கடனாளி. நல்ல செய்திகளை பிரசங்கிப்பதற்கு நான் கடனாக இருக்கிறேன். சுவிசேஷம் நற்செய்தி.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற காரியம் நல்ல செய்தி, நற்செய்தி. அப்படிதான் சொல்லப்படுகிறது. இதோ உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், நற்செய்தி. அவர் பிறந்த நமக்கு என்ன லாபம்? எல்லாருடைய பாவத்தை சுமந்து இருக்கிற ஒரு தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவ குமாரன். அப்போ அது ஒரு பெரிய நற்செய்தி. அடிமைத்தனத்தை மாற்றக்கூடிய செய்தி, நல்ல செய்தி. பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களில் இருந்து விடுவிப்பது ஒரு நல்ல செய்தி. நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கடனே அல்லாமல் என்று சொல்கிறார். நற்செய்தியை அறிவிப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் கடன் பட்டிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு, அவரை குறித்து பேசுவதற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், நான் கடனாளியாக இருக்கிறேன். நம்ம கூட பழகிறவங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலாம். நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். நம்ம கூட பழகிறவங்களுக்கு சொல்லலாம். சரி, மற்றவங்க அவங்க கேட்கல, நம்ம கூட ரொம்ப பழகிறவங்க அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லலாம். நம்ம குடும்பத்தில் நாம் சொல்லலாம். எப்படியாவது நல்ல செய்தி, நற்செய்தி. வியாதிப்பட்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறோம், நீங்களும் ஆண்டவரை கேளுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது விடுதலை கொடுக்குற அவர் தான். நம்ம சொல்ல முடியா, சொல்லிப்பட்டால் கிடக்கு அப்படின்னு சொல்ல முடியா. சொல்லிப்பட்டாலும் அப்படிங்கிறதுல சொன்னால் நடக்கும். அப்போ அவங்க யோசிப்பாங்க, இவ்வளவு காரியம் செஞ்சு நமக்கு அந்த காரியம் நடக்கலை, அப்போ நாம் இதையும் செஞ்சால் என்ன? எல்லா பக்கமும் போயிட்டோம், நம்மளும் நடந்து பார்த்துட்டோம், உருண்டு பார்த்துட்டோம், தலைகீழ நடந்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. சரி, நேரடியாக இப்படி போய் பார்ப்போமே, இதையாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமே, இதாக நடக்கான்னு பார்ப்போம், நடந்துடும். அப்போ இது ஒரு நல்ல செய்தி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சே, இத்தனை வருஷமாக நாம் இப்படிலாம் காலத்தை போக்கிட்டோமே, இதை முன்னக்கூட்டியே செஞ்சுருக்கலாமே, நம்ம பிள்ளைய விபிஎஸ்க்கு அனுப்பும் போதே செஞ்சுருக்கலாமே, விட்டுட்டோமே அப்படி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ, சற்றாயிலும் அநேக வைத்தியர்கள் எல்லாம் போகாத வைத்தியமே கிடையாது. அநேகர் எத்தனை வைத்தியர்கிட்ட போனாங்கன்னு தெரியாது. அநேக வைத்தியர்கிட்ட போய் சற்றாயிலும் குணமடையாமல் செலவழித்த பிறகு பணமும் முடிஞ்சிட்டு, எவ்வளோ பணம் வச்சுருந்தான்னு தெரியாது, எல்லா பணத்தையும் ஒவ்வொரு வைத்தியர்கிட்ட போய் கொடுத்தாச்சு, கதை நடக்கலை. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ ஞான உதயம் வருது. வேறு என்ன வழின்னு இப்படி திரும்பி திரும்பி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது. அவர் என்ன வந்துட்டு இருக்காரு? அவர் குணமாக்குறவரான் வந்துட்டு இருக்காரு. அப்படியா? சரி, இந்த வைத்தியரையும் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறா. அவர் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, வஸ்திரத்தை தொட்டால் டச் பண்ண நான் குணமாயிருந்தேன் அப்படின்ட்டு, தொடுதான் குணமடைந்தேன். உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது போ. தேவ வல்லம் இன்னைக்கு இருக்கு. எல்லாரும் அவர் கேட்குறாங்க, என்னை தொட்டதான்னு கேட்குறாரு இல்லையா? நம்ம சீசன் என்ன பண்ணி சொன்னாங்க? இவ்வளவு கூட்டம் நெரிச்சிக்கிட்டு இருக்கும்போது யார் தொட்டாங்கிறதெல்லாம் முடியுமா அப்படின்னு. இல்லை, என்கிட்ட வல்லமை வெளிப்பட்டுச்சே அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் தான் அவரை தொடுறாங்க, எல்லாரும் தான் அவருக்கு இடிக்கிறாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கு இல்லையா? அவள் விசுவாசத்தோடு நான் குணமாகணும் ஆவேன்னு சொல்லி தொட்டா. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் குணமாவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை பார்க்கும் பொழுது வல்லமை நமக்கு வெளிப்படும். கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்போது அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே வல்லமை இருந்தது அவருக்குள்ள. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கலை, இவளுக்கு மட்டும் அற்புதம் நடந்துச்சுன்னு அப்படின்னா நான் தொடுவேன் குணமாவேன். அவளுக்கு அந்த வல்லமை வெளிப்பட்டுச்சு. கர்த்தருக்கு மகிமை அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தா எடுத்துக்க அப்படிலாம் போடல, கர்ச்சி பழத்தையும் இப்படி வீசல, தான் எடுத்துக்க பிடிச்சிக்க அப்படிலாம் கிடையாது. தொடுவேன் குணமாவேன், வேதத்தை வாசிப்பேன் நான் குணமாவேன், நான் ஜெபம் பண்ணுவேன் நான் குணமாவேன்.
கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பணம் இருந்தால் இன்னும் எங்கேயா போய் பார்த்துருப்பா. சில இயேசுவை தேடுவதற்கு ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் வச்சிருப்பார் இல்லையா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. தேவன் விசுவாசத்தோடு அவரை தொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அதிசயம் நடக்கிறது. என் தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். என் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அவர் விசுவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நல்ல செய்திக்கு, இந்த நல்ல செய்தியை அறிவிக்க நான் கடனாளியே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நான் கடனாளி அல்ல. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வேற எதையும் பரப்புவதற்கு நான் உடன்பாடு எனக்கு கிடையாது. என் இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல செய்தியை, நற்செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போவது என்னுடைய கடனே அல்லாமல் வேற எதையும் கொண்டு போவதற்கு நான் கடனாளி அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதை எதை கொண்டு போனாலும் ஜனங்களுக்கு எந்த காரியமும் வரப்போறதில்லை, நமக்கு எந்த நன்மையும் வரப்போறதில்லை. இயேசு கிறிஸ்துடைய நல்ல செய்தியை, நற்செய்தியை மற்றவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுவார். அங்கு அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடனாளியே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நான் கடனாளி அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லுவோம், நம்ம கூட பழகிறவங்களுக்கு சொல்லுவோம், நம்மகிட்ட அந்யோன்யமாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவோம். மணிக்கணக்காக பேசுவோம். விசுவாசிகளாக தான் சரி, மணிக்கணக்காக பேசுவோம். வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா ஜெபம் பண்ணும்போது தான் பிரச்சனையாக வந்துடும். ஐயோ அந்த வேலை அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலை அப்படியே போட்டு வந்தால் மறந்துட்டேன்னு எல்லா கதையும் பேசிக்கிட்டே இருப்போம்ல. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அவரை தேட தேட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே தான் நான் ஜெபத்தில் சொல்லும்போது போனட்டோட அந்த செய்தியிலே போட்டோம். கர்த்தர் எப்பவுமே எனக்கு முன்னால் வச்சு அவரை நோக்கி பார்க்குறேன்னு சொல்கிறேன் தாவீது. அப்போ என் கண்ணுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம தோல்விகளையே பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம ஏமாற்றத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏமாற்றம், நம்ம தோல்வி, நம்ம பலகீனம் இயலாமல் மற்றவங்க ஏசுனது பிரச்சனை, இதை தான் கண்ணுக்கு முன்னாலே வச்சு வச்சு நம்ம சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு அதை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, பிரச்சனை மாறும். கர்த்தர் சொல்லுவையா, என் கண்களுக்கு முன்னால் என் தெய்வத்தை வைக்கும் பொழுது, அவரையே நான் நோக்கி பார்க்கும் பொழுது, என்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையும் போராட்டம் மாறி நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுவையா, கர்த்தர் உங்களை அசைக்கப்படாதபடி அவர் உங்கள் வலது பக்கத்திலே இருக்கிறவர். அப்போ சில அப்படி தான் வாசிக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி, நம்ம பாணியில் சொல்லுவோமே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி, நான் சோர்ந்து போகாதபடி, நான் தோற்று போகாதபடி, நான் தலை குனிந்து போகாதபடி அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுவையா, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதவர், அவர் உங்களை கைவிடாத தேவன். நம்ம எப்பவுமே தோல்விகளையே சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம இழப்புகளையே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவராய தேவனை உங்க கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து பாருங்க. இந்த தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார், இந்த தேவன் என் தோல்விகளை மாற்றுவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் அசைக்கப்படாதபடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் பலத்தவனா மாறினான். காரணம் என்ன? கர்த்தரை எப்பவும் தனக்கு முன்னால் வச்சிருந்தான். யுத்தம் இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, அவனுடைய பலத்தையும் அவனுடைய பராக்கிரமசாலிகளையும் முன்னால கொண்டு வர மாட்டான். பலனும் உண்டு, பலகீனமும் உண்டு, பிரச்சனை உண்டு, எதுவாக முன்னால கொண்டு வரதெல்லாம் தேவன் தான். கர்த்தரை தனக்கு முன்னால வச்சு பார்த்ததுனால தேவன் அவனோடு கூட இருந்து
அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவனாய், நாளுக்கு நாள் பலசாலியாய் மாறினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. அப்போ நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கடனாளியே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நான் கடன் பற்றவன் அல்ல. துட்செய்தியை பரப்புவதல்ல, தவறான செய்தியை பரப்புவதற்கு என் தேவன் வைக்கல. துட்செய்தியை பேசுவதற்கு, மற்றவர்களை பயமுறுத்துவதற்கும், கலக்கத்தை உண்டு பண்ணுவதற்கும் கர்த்தரை வைக்கல. ஆமாம், இனிமேல் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் லைஃபே போச்சே அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் போயிடும். 10% தான் உயிர் இருக்கும், அதுவும் போயிடும் இந்த வார்த்தையில். ஆமாம், இனிமேல் என்ன, அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு, அவங்க போயிட்டாங்களாம் சொல்லக்கூடாது. கவலைப்படாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். உங்கள் கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழியை திறப்பார். ஆனால் அவரை மட்டும் பாருங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் சொல்லுவையா. அல்லேலூயா. பயங்காட்டு மாதிரிலாம் சில ஆளுக்கு பேசுவாங்க, கூட கொஞ்சம் பயமுறுத்திடும். அது தவறான செய்தி, துட்செய்தி. அவங்க ஏற்கனவே பயந்து போய் தான் இருக்கிறாங்க. அவங்க நல்ல செய்தியை சொல்லுங்க. நல்ல செய்தி என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை குறித்து பேசுங்க, அவருடைய அற்புதங்களை குறித்து பேசுங்க. வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்க. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கடன்பட்டிருக்கிறேன். வேறு எதுக்கும் நான் கடனாளி அல்ல, நான் உடன்பட்டவன் அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா. அல்லேலூயா. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சரி, மூன்றாவதாக ரோமர்கள் நிருபத்திலே, ரோமர் சரி 15ஆம் அதிகாரத்திலே இந்த கருத்தை நான் முடிச்சிருந்தேன். ரோமர், அதாவது மாதிரி ரோமரில் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். இப்படியே எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாது இருந்தவர்கள் காண்பார்கள் என்றும், கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. ரெண்டாவது, நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிருந்த இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் நாடுகிறேன். அப்போ அறிவிக்கப்படாதவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை நான் சொல்லணும். கேள்விப்படாதவர்களுக்கு நான் நல்ல செய்தியை நான் சொல்லணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. அப்போ சுவிசேஷத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நம்ம சொல்லணும். அதை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கு நம்ம குறித்து சொல்லணும், அவங்களை அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் நற்செய்தி. இதுக்கு தான் கடனாளியாக இருக்கிறோம். சரி, மூன்றாவது காரியம் 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 14ஆம் வசனமும். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, ஆவியானவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். நான் மாம்சத்தின்படி நடப்பதற்கு அல்ல, என் இஷ்டத்தின்படி நடப்பதற்காக நான் கடன்படலை. என் இஷ்டத்தின்படி, நான் எண்ணுகிறபடி, சில சொல்லுவோம் இல்லையா, எனக்கு எது நியாயமாக தெரியுதோ அதை செய்வேன். நம்ம ஒரே சொல்லி முடிச்சோம், ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு எது நியாயமாக தெரியுதோ அதை நான் செய்வேன்.
என் மனசுக்கு என்ன தோணிச்சோ அதை செய்வேன். அந்த தோன்றினதான தப்பாயிட்டு. உங்களுக்கு சரியா தெரிஞ்சதான் தப்பா மாறிட்டு. நம்ம சொல்றத சில ஆளுக்கு அப்படி சொல்லுவாங்க, என் மனசுக்கு அது சரியா தெரிஞ்சு அதனால செஞ்சேன். அப்படி அல்ல. என் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன். கர்த்தர் மகிமை சொல்லுவையா, அப்படி சொல்லுவையா. கர்த்தர் நிறைய பிரசங்கம் பண்ணிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சா எல்லாமே நமக்கு அனுகூலம் தான். தண்ணீர் நல்ல ரசமா மாறு, வெறுமை நிறைவாய் மாறு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். நீங்களே செய்யாதீங்க, அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி செய்யுங்க. அவர் வார்த்தையின்படி வலைய போட்டால் மீன் கிடைக்கும். வார்த்தை இல்லாமல் வலை போடும்போது வெறும் படகு தானே. இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். இதுவரைக்கும் நான் இஷ்டப்படி வலையை வீசினேன், மீன் கிடைக்கல. இப்போ நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன். ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டு 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். எப்போ? அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது. அப்போ அவர் எப்போ சொல்லுவார்? ஜெபம் பண்ணணும். சொல்லுவையா, அவர் எப்போ சொல்லுவார்? அவர் சத்தத்தை எப்போ கவனிக்க முடியும்? அவருடைய ஆலோசனை நம்ம எப்போ மெச்சுக்கொள்ள முடியும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்துக்கு நேரம் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அவர் பேசுகிற தேவன். சில ஜெபத்தில் எந்திரிச்சு போகும்போது, நம்ம நடந்துக்கிட்டு போயிருக்கும்போது, பிரயாணத்தில் நம்ம ஆண்டவர் பேசுவார். சத்தம் நமக்கு கேட்கும். வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய தொடர்பில் இருந்தோம்னா அவர் சத்தத்தை கவனிக்கலாம். நம்ம யாரோடு அதிகமாக தொடர்பில் இருக்கிறோமோ அவங்க சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். சொல்லுவோம் இல்லையா, இப்போ தான் உங்களை நினைச்சேன், ஒரு வயசு 100, உங்களை ஆயுசு 100. யாரோடு அதிகமாக தொடர்பில் நேரத்தை செலவழிக்கிறோமோ அவங்க சத்தம் தான் வந்துக்கிட்டு இருக்கும். தேவனோடு அதிக நேரத்தை செலவு பண்ணனா தேவ சத்தம் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் மகிமை சொல்லுவையா, அது சொல்லுவையா. சின்ன பிள்ளைய விளையாடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? தூக்கத்தில் என்ன அடிக்க அப்படிலாம் இந்த விளையாட சத்தம் வரும் இல்லையா? அந்த பிள்ளைகளை விளையாண்டதை தூக்கத்தில் பிள்ளைகளும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தூக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, அவங்க அதில் நேரத்தை அதிகமாக இருக்குது. அதனால இந்த பிள்ளை தூக்கத்தில் புலம்புறாங்க. தேவனோடு அதிக நேரம் செலவழிக்கும் பொழுது தேவ சத்தத்தை நம்ம கவனிக்க முடியும். தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார், அதை வெளிப்படுத்துவார். உங்களோட ஆண்டவர் பேசுவார். நீ என்ன செய்யணுங்கிற அவர் சொல்லுவார். அப்போ மாம்சத்திற்கு நான் கடனாளி அல்ல, என் இஷ்டத்தின்படி செய்வதற்கு நான் உடன்பட மாட்டேன், நான் கடனாளி அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்கும் அதன்படி செய்வதற்கும் நான் கடனாளி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அது சொல்லுவையா. அப்போது 3வது காரியம், தேவ சித்தத்தின்படி நடப்பது. ஆவியானவர் சித்தத்தின்படி நடப்பதற்கு கடனாளியே அல்லாமல் என் இஷ்டத்தின்படி நடப்பதற்கு, என் இஷ்டத்தின்படி நான் செய்வதற்கு நான் கடனாளி அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அது சொல்லுவையா. கடைசியாக 4வது காரியம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். மறுபடி வாசிங்க. 27. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு
அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளி. மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். மற்றவங்களுக்கு உதவியாய் இருப்பதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். பொருள் உதவி, பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், செப உதவி இருக்கிறது, நிறைய உதவி இருக்கிறது. நம்ம கொடுத்து யாருக்கும் உதவி செய்ய முடியாது, முடிஞ்சால் செய்யலாம். கஷ்டத்தில் சிலவங்களுக்கு உதவி செய்யலாம். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு உதவி, நன்மை, ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கடன்பட்டிருக்கிறேன். நாம் மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. ஒன்றும் நமக்கு சிலர்களுக்கு நம்மளால் உதவி செய்ய கொடுக்க முடியாமல் இருக்கும், எதையும் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் இல்லையா? அவங்க கஷ்டத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்க பிரச்சனைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். அவங்க பிரச்சனையை மாற்றுவதற்கு போதுமான காரியம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னு கிடையாது. கிறிஸ்துவம் எனக்கு என்ன, யார் எப்படி போனால் எனக்கு என்ன, என் காரியம் எல்லாம் சரியா இருக்கு, யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன இல்லை. அவங்களுக்கு நாம் ஜெபம் பண்ணணும். நம் கஷ்டத்தை போல நினைத்து நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும், முடிஞ்சால் உதவி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கஷ்டம் மாறுவதற்கு நீங்கள் பாரம் எடுத்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கதனாவது மைமண்டா சொல்லுவையா, அது சொல்லுவையா. அப்போ உதவி செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன், மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். கர்த்தநாமத்து மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் நான் வேறு ஒன்றுக்கும் நான் கடனாளி அல்ல. நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டுவோம், ஒருவருக்கு நேசிப்போம். அறியாமல் செஞ்ச தப்பாக இருக்கலாம், பரவாயில்ல, அவங்கள நேசிங்க, மன்னிச்சிருங்க, அன்பு காட்டுங்க. சுவிசேஷத்தை, நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அது நம்ம கடன்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, தேவ சித்தத்தின்படி செய்ய கடன்படுங்க, ஒப்பு கொடுங்க. மாம்சத்துக்கு நான் கடன் இல்லை, மாம்சத்தின்படி என் இஷ்டத்துக்கு செய்வதற்கு நான் கடன்படலை, தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். ஐந்தாவது, நான்காவதாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். கர்த்தர் மகிமை சொல்லுவையா. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் உதவியாக இருப்போம், நன்மை செய்வோம், தீமை அல்ல. மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்வோம், மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருப்போம், மற்றவங்களுக்காக பாரம் எடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அவங்களை விடுவிப்பார். அதற்கு நான் கடனிலையாக இருக்கிறேன். எனக்கு என்ன நான் சொல்லி இருக்க மாட்டேன். யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படி கிடையாது. அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாரம், ஆண்டவரே அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க பிரச்சனை மாறணும். அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கலாத்தில் வாசிக்கணும் இல்லையா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் வெடிக்க மாட்டேங்க இருப்போம். கதம்பி சொல்லுவையா. அந்த வசனத்தை எடுங்க, முடிச்சிருந்தேன். கலாத்தியர் நல்ல வசனம். 6:9, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6:9, கடைசியா 6:9.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். நன்மை செய்வதில் சோர்வு வரும், சோர்ந்து போகிற அளவுக்கு நமக்கு நெருக்கடி வரும். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருந்தால் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எதை அறுவடை செய்வோம்? நம்ம செஞ்ச நன்மை இருக்குது, அது ஒரு விதை மாதிரி. நம்ம எதை விதைக்க அதை அறுவடை செய்வோம் இல்லையா? நம்ம செய்த நன்மைகளுக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொல்கிறேன். நான் அவங்களுக்கு செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிற முடியல, அதுக்காக சொல்கிறேன். நம்ம நன்மை செஞ்சோம்னா பைபிள் இருக்கு, நமக்கு மேன்மை உண்டு. காயின்ட்ட சொல்லல ஆண்டவர், நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கார். சும்மா ஒன்று ஆண்டவனை விடவே மாட்டார். அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சோம்னா அவங்களால நமக்கு பலன் வராது. கர்த்தர் நமக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு அறுவடை வச்சிருக்கார். அதான் பைபிள் இருக்கு. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நன்மை செய்வதில் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். நம்ம எதை செஞ்சாலும், நன்மை செஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வச்சிருக்கார். பயப்படக்கூடாது. நான் அவங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன பலன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை உண்டு. கர்த்தர் மகிமை சொல்லலையா? அது சொல்லலையா? நாம் அந்த பூமியில் எதை செய்தாலும் கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காய் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நாம் சும்மா இல்லை, நான் சும்மா ஒன்றும் செய்யலை. எனக்கு ஒரு நன்மை ஆண்டு வச்சிருக்கார். நான் சும்மா ஒன்றும் ஊழியம் செய்யலை, சும்மா ஒன்றும் சிறுவத்தில் நான் செய்யலை, சும்மா ஒன்றும் உதவியாக இருக்கலை, மற்றவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணலை. தேவன் எனக்கு ஒரு மகிமையான அறுவடை வைத்திருக்கிறார். கதவை சொல்லவையா? நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு பலனை தருவார். கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் முடியாதவர்களையும் நாம் விசாரிக்கும் பொழுது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு அறுவடை வரும். நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடவே கூடாது. நான் செஞ்சு எண்ணத்தை கண்டேன்னு சொல்லாதீங்க. நான் செஞ்சு எண்ணத்தை கண்டேன்னு சொல்லாதீங்க. அதுக்காக வேண்டி தவறான காரியத்துக்கு செய்யாதீங்க. சரியான காரியத்துக்கு செய்யுங்க. தேவ சித்தத்தின்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கர்த்தர் தருவார். கதாங்க சொல்லுவையா, நீங்கள் விதைத்த விதைகளுக்கெல்லாம் ஒரு அறுவடை உண்டு. நீங்கள் செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரு அறுவடை உண்டு. அவங்க கூட மறந்து போயிடலாம். நீங்கள் செஞ்ச நன்மையை அவங்க மறந்து போயிடலாம். கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் செய்த நன்மையை அவங்க மறந்து போயிடுவாங்க. நான் எவ்வளோ செஞ்சேன், இப்படி போயிட்டாங்களே, பரவாயில்ல, மனுஷங்க மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் செய்த நன்மை பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு பலன் வரும். கர்த்தர் சொல்லுவையா, நாம் என்ன நினைக்கிறோம், நன்மை செஞ்சவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நான் இவ்வளோ செஞ்சேனே, அவங்க நம்மகிட்ட பேசலையே, நம்மளை விசாரிக்கல நினைக்கிறோம். அவங்கக்கிட்ட நமக்கு நன்மை வர வேண்டாம். நீங்கள் செய்த நன்மைக்கு பலன் கர்த்தர் தருவார். அது சொல்லுவையா, நம்ம யாருக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பலப்படட்டும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தேவன் இடத்துலேருந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் முழங்கால் படிட்டு